Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 2 எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல ஜங்டாக் வெர்சஸ் யூரிக்கான கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெளிய இருந்து நம்ம நாமும் பக்கத்துல இருந்து ஒருத்தர் கிட்ட போய் எப்படியே அந்த மேட்சை தடுங்க, இது ஒரு நல்ல கேம்பிளிங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறாரு. எது நல்ல கேம்பிளிங்கா இருக்காதா? இன்னைக்கு தான் ஸ்பெஷல் ஈவென்ட், என்னைக்குமே வராத அளவுக்கு கூட்டம் இன்னைக்கு தான் வந்திருக்குது. இதே பெரிய பாட்டி வச்சு ஆடியன்ஸ்ல ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க, அதனால கண்டிப்பா நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவங்க ரெண்டு ரெடியா நின்னுகிட்டு இருப்பே நாம ஜங்டாக பாத்துட்டு ஒரு அடி விழுந்து நீ கீழே விழுந்துட்டா கூட 10 செகண்ட் அடுத்து எந்திரிச்சிராது, அப்படி இல்ல அப்படின்னா நீ செத்தே போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்டாக் வந்துட்டு எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்றா, பட் அவன் அடிக்கிற ஒரு சிங்கிள் பஞ்ச் கூட அவன் மேல படல. பதிலுக்கு அவன் திரும்ப ஒரு அடி தான் அடிக்கிறான், அது கரெக்டா அவன் மேல விழுந்துருது. சரி இப்படியே போய்கிட்டு இருந்தா இது வேலைக்கு ஆகாது, இதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் மட்டுமே கேம்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். வர்றா நீ உண்மையிலேயே சாம்பியன் தான், ஆனா இதை நினைச்சு நீ வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் விளையாட வரான். இப்பவும் ஜங்டாகால யூரியை தொடரல, ஆனா யூரி வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட்லயே அவனுக்கு நல்லா பஞ்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்னோட ஸ்பெஷல் அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் வந்துட்டு அவன் கையை கீழே கூட கொண்டு வந்து குத்துவான் தெரியுமா, அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு பஞ்ச் விடுறான். அவன் கரெக்டா கொஞ்சம் திணறப்ப இன்னொரு கையை வச்சு கரெக்டா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். பட் அந்த டைம்ல யூரி வந்துட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி சத்துன்னு ஒரே அடி தான் இவன் அசால்ட்டா படுத்துறான். என்னடா அவன் சொன்ன மாதிரி ஒத்த கையை வச்சு முடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ ஜங்டாக் வந்துட்டு கஷ்டப்பட்டு எந்திக்க பாக்குறான். எந்திக்காதரா நீ எந்திரிச்சா செத்துரு, ஒழுங்கா படு படு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லி பாக்குறான். பட் ஜங்டாக் எந்திரிச்சு நின்றுறான். இந்த கேம் இப்பதான் ஃபன்னா போய்கிட்டு இருக்குது, இப்ப நான் கண்டிப்பா கிட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அடுத்து அப்படியே கண்டினியூவா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யூரி தான் வந்துட்டு கரெக்டா குத்திக்கிட்டே இருக்கிறான். இவன் வந்துட்டு டாஜ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் நிக்கிறான். அடுத்து யூரி ஒரு பஞ்ச் பண்ண வரும்போது அதை கரெக்டா டாஜ் பண்ணி உள்ள புந்து இவன் கையை வச்சு கரெக்டா அவன் மூஞ்சில குத்த வந்துடுறான். அந்நேரம் அவனுக்கு வேற வழியே இல்லாம அவனோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்றான். பாத்துக்கோப்பா தம்பி, இதுக்கப்புறமும் உன்னோட லெஃப்ட் ஹேண்டை மட்டும் யூஸ் பண்ண அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, சும்மா ஷோ ஆஃப் பண்றதை விட்டுட்டு ஜஸ்ட் ஈக்குவலா விளையாட ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டா போச்சு, உண்மையான மெகலோ பாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப ரெண்டு கையில ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். இதுதான் சொல்ல எனக்கு வேணும், வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்லிட்டு பக்கத்துலயே நின்னுகிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல போகாதா, முடிஞ்சவரை தள்ளிய நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. ஆனா அவன் வந்துட்டு அசைற மாதிரியே இல்ல. இவன் அசைய மாட்டான், இவன் இப்படி சும்மா நின்னுக்கிறது எனக்கு தான் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் விடுவிடுன்னு முன்னாடி ஓடி போயிடுறான். யூரி கரெக்டா ஜங்டாக் அவனை நோக்கி ஓடி வரதை நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் பக்கத்துல வந்து கரெக்டா பஞ்ச் பண்ண வரும்போது இவன் பிரெடிக்ட் பண்ணி அவனுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் கொடுத்து அவனை படுக்க வச்சிடறான். 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்கப்ப இவன் திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சான். சார் இன்னும் மேட்ச் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இல்ல இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு, அவனால எந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிளம்பிடுறாரு. இங்க விட்டு அவனால எந்திக்க முடியல, 10 செகண்ட் முடியுது. யூரி அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பும் போது ஜங்டாக் வந்துட்டு சோ இதுதான் உன்னோட உண்மையான மெகலோ பாக்ஸிங்கா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகவே இல்ல, ஒரு தெருநாயை கூட உன்னோட பாக்ஸிங்கால கொல்ல முடியல, என்னால இனிமேல் ஆட முடியும், வந்து என் கூட லாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். டேய் லூசு பையல என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏற்கனவே தோத்துட்ட சார், இவன் ஏதோ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எவ்வளவு சொல்றான். அப்ப யூரியுமே வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு பினிஷ் பண்ணிட்டேன், நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் என்னால ஆட முடியாது, இது வந்துட்டு உன்னோட ரிங், நீ வந்துட்டு உண்மையாவே ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் கூட ஆசைப்பட்ட மறுபடியும் அப்படின்னா நீ வந்துட்டு என்னோட ரிங்ல என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிளம்பிடுறான். ஜங்டாக்கும் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கத்தி பாக்குறான். பட் அதெல்லாம் அவன் கேட்காம கிளம்பிடுறான். அடுத்து என்ன, அன்னைக்கு நைட்டே ஜங்டாக் வழக்கம் போல அவன் டிப்ரெஷன்ல இருந்து என்ன பண்ணுவான், பைக் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா விரட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த உண்மையோட எண்ட்ல கொண்டு போய் வண்டியை போட்டுட்டு இவன் பாட்டுக்கு படுத்து கிடக்குறான். இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னால திரும்பவும் இந்த லைஃபுக்கு போக முடியாது, எந்த லைஃப் அப்படின்னா இந்த கேம்பிளிங் பண்ணி விளையாடுற இந்த ஒரு லைஃப்குள்ள போக முடியாது அப்படின்ட்டு. அவன் உண்மையான பாக்ஸிங் லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காட்டினதுக்கு அப்புறம் என்னால மறுபடியும் இது விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இவன் தனியா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே யூரி அவனோட வீட்டுல இருக்கான். அந்நேரம் யூகிக்கு வந்துட்டு யூரியை பாக்குறதுக்காக வரா. நான் கேள்விப்பட்டேன் அன்னைக்கு அந்த பைக்ல பார்த்த பையனை நீ போய் பாத்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா நான் அவனை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றேன். நீ பர்மிஷன் இல்லாம என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் நீ எந்த ரிங்குக்குள்ள ஏறினாலும் என்னோட பர்மிஷன் இல்லாம போகவே கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கோ சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அந்த பையனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லிடுறான். நம்ம கம்பெனியோட ஃபியூச்சரே உன்னோட உடம்பு நம்பி தான் இருக்குது, அதனால பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கோ சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஜங்டாக் வழக்கம் போல அவங்க இடத்துக்கு வரான். நாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம எப்பவும் போல தான் விளையாட போறோம், இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா ரவுண்ட் 5ல பாதியில நீ வந்துட்டு அடி வாங்கி ஒழுகுற ஆப்பனன்ட், அவ்வளவுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எனக்கு சாதகமா ஒரு விஷயம் நீங்க பண்ணி தரணும், பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் கேக்குறான். என்ன வேணும்னு சொல்லு, நேத்து நீ யூரி கூட லேண்ட் மேட்ச்ல நமக்கு நல்ல காசு கிடைச்சது, அதனால நீ எதனாலும் சொல்லு சரி அப்படின்னு சொல்றாரு. அவன் ஒரு மெகலோனியா போஸ்டர் எடுத்து அவர்கிட்ட கட்டிட்டு என்னை இங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ சீரியஸாவே தான் சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறான். ஆமா நான் உண்மையா தான் சொல்றேன், அவனுக்கு அகைன்ஸ்டா நான் ஃபைட் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். உனக்கு என்ன மரம் எதுவும் கலந்து போச்சாடா, போன வாட்டி அவன் அவனை விட்டு இருந்தா ஈஸியா கொண்டிருப்பான், நீ என்னடா அவரங்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு சொல்றேன். நம்மள வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ராட் தான், உண்மையான பாக்ஸர்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. ஃபைட் பண்ண போறது ஒன்னும் நீங்க இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். இங்க பாரு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சிட்டிசன்ஷிப் ஐடி இருக்கா, அதுவே இல்லாம எப்படி உன்னால போக முடியும், அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இருந்தாலுமே அங்க வெறும் டாப் 4 பாக்ஸர்ஸால மட்டும் தான் அங்க என்டர் ஆகவே முடியும், டாப் 4 குள்ள இன்னும் 3 மாசத்துல சத்தியமா உன்னால போகவே முடியாது. நம்மள மாதிரி ஆளுங்க நாளைக்கு நடக்க போறத பத்தி அதிகமா யோசிக்கவே கூடாது, அப்படி யோசிச்சு அப்படின்னா நம்ம செத்து தான் போவோம், ஒழுங்கா இந்த ஹெட்போனை மாட்டிட்டு எப்பவும் போல இன்னைக்கு நைட் வந்து லேடு அப்படின்னு சொல்லிட்டு நாம கிளம்பிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டுக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாம வந்துட்டு வழக்கம் போல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட கொஞ்சம் ஈஸியாவே விளையாடுறா, அப்புறம் 5 ரவுண்ட் வர அவனால தாக்கு பிடிக்க முடியும், அவங்க கிட்ட ஹார்டா எதுவும் விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா ஜங்டாக் இதெல்லாம் கேட்கவே இல்ல. டே நான் சொல்றேன் கேட்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை பாக்குறாரு. பார்த்தா காதுல மைக்க காணோம். இவனும் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆன உடனே விறுவிறுன்னு அவன் கிட்ட போறான். என்ன இவன் உண்மையிலே அடிக்கிற மாதிரி வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பனன்ட் ஒரு செகண்ட் பதறிடுறான். அவன் போன வேகத்துக்கு பொழிச்சுன்னு ஒற்றை அடி அவன் படுத்தே போயிடுறான். மேட்ச் ஆரம்பிச்சு 10 செகண்ட் கூட இல்ல, பைவல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேட்ச் முடிச்சுட்டு வந்துடுறான். இந்த மேட்சஸ் எல்லாம் கட்டையா ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்கிட்டு பாருல, அவர் அப்படியே நாம பார்த்துட்டு உங்க பாஸ் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கிட்ட கை கட்டுறாரு. அதனால நாமக்கு ரொம்ப பயமாயிருது. அடுத்த நாள் சாயங்காலமே அவரும் வந்துட்டு அந்த பாஸை போய் பார்க்க போறாரு. அந்த பாஸ் வந்து ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள அவரோட அடியாளுங்க வந்துட்டு ஒருத்தனை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்துல அவன் கத்துற சத்தத்தை
பார்த்தே இவருக்கு ரொம்ப பயமா இருக்குது. நாமும் அப்படியே பயத்துல தரையில முட்டி போட்டு மிஸ்டர் ஃபூஜிமாக்கி எங்களை மன்னிச்சிருங்க, நானும் அந்த பையனும் ரொம்ப வருஷமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா இவன் இப்படி துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் முடிஞ்ச வரை சீக்கிரமே உங்களோட காசெல்லாம் திரும்ப தர பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறாரு. இந்த நாம இதை வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைச்சதை அவரை சாப்பிட சொல்றாரு. நாமும் அதை ஒரு பயத்தோட குடிச்சு முடிச்சுட்டு ப்ளீஸ் ஃபூஜிமாக்கி எங்களை மன்னிச்சிருங்க, நான் அடுத்த வாட்டி எப்படியாவது உங்களுக்கு இந்த கடனை திரும்ப அடைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபூஜிமாக்கியுமே சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப இப்படி நடந்ததுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் இல்லையா, அதனால உன்னோட இன்னொரு கண்ணையும் எடுத்து என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி போடுறாரு. அப்படின்னா அந்த பையன் என்னோட பார்ட்னர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. அவன் தானே உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆளு, அவனை நம்பி இப்படி நீ அநியாயமா ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்நேரம் நாமும் அப்படியே கத்தி எடுக்க வராரு. அப்ப ஃபூஜிமாக்கி வந்துட்டு நீ ஒண்ணு அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் வந்துட்டு காலம் முழுக்க கடைசி வரை இங்கதான் ஃபைட் பண்ணி ஆகணும் என்னோட ரிங்குக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை நாம கேட்ட உடனே ஜங்டாக்கோட உண்மையான ஆசையெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதாவது மெகலோ பாக்ஸிங் போய் உண்மையான பாக்ஸர் ஆகுறது. எது உன்னோட ரிங்லயா, வாய்ப்பே கிடையாது, என்னோட பார்ட்னர் உன்னோட ரிங்ல ஃபைட் பண்ண மாட்டான், அவன் இங்க போய் தான் ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெகலோனியா போஸ்டர் எடுத்து வைக்கிறாரு. அவன் இந்த டோர்னமெண்ட் போய் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட காசு எல்லாத்தையும் நான் மொத்தமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அப்படியே நாம பேசிட்டு வந்தோடனே ஜங்டா கூப்பிட்டு சரி என்ன பேசுனீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஆனா நாம எதுவுமே பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருக்காரு. உங்ககிட்ட தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டா சொல்றான். இருடா நான் கொஞ்சம் யோசிக்கிட்டு இருக்கேன், யோசிக்க விடு, என்ன ஆச்சுன்றதை மட்டும் வேமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டா கேட்கிறான். இப்ப நம்ம மெகலோனியா போறதுக்கான டைம் வந்துருச்சு. இதுகிட்ட ஜங்டாக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க, நீ தான் ஆசைப்பட்டு கேட்ட, நீ கேட்டது உனக்கு இப்ப நடக்க போகுது, நம்ம மெகலோனியாக்குள்ள என்ட்ராக போறோம், இதுக்கப்புறம் திரும்பி வரதுக்கெல்லாம் வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றேன். அப்படின்னா நான் உண்மையிலேயே யூரிக் அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றேன். உனக்கு இன்னும் புரியலடா, நமக்கு இன்னும் 3 மாசம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம டோர்னமெண்ட்ல என்டர் ஆகி வின் பண்ண வர செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல, நான் யூரி கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி யாரு கூடயும் தோக்குற ஐடியாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றேன். அடுத்த நாளே ஃபூஜிமாக்கியோட இடத்துல வச்சு ஜங்டாக்கு ஒரு புது ஐடி கிரியேட் பண்றாங்க. அதாவது சிட்டிசன்ஷிப் ஐடி இருந்தா மெகலோனியாக்குள்ள என்டர் ஆக முடியல, அதனால இவனுக்கு ஒன்னு தனியா கிரியேட் பண்றாங்க. இவனுக்கு ஒரு தனி ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணல, ஏற்கனவே வேற ஒருத்த ஐடியில இவனோட போட்டோ மட்டும் மாத்தி வைக்கிறாங்க. அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டெக்னீஷியன் சொல்றான், பாவம் இந்த பையன் நமக்கு காசு கொடுக்க வேண்டிய பையன் தான், காசு கொடுக்காம தப்பிச்சுக்கிட்டே இருந்தானா, அதனால இவனை துண்டு துண்டா வெட்டி அவனோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுதான் என்னால பண்ண முடிஞ்ச ஹெல்ப், இதுக்கப்புறம் எல்லாமே உங்க 2 பேர் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. நாமும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பயத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அன்னைக்கு சாயங்காலம் உங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ஃபூஜிமாக்கி வந்துட்டு என்ன நீ உண்மையிலேயே சீரியஸா தான் சொல்றியா, உங்கள மாதிரி ஃப்ராடால எப்படி அங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க போறதுக்கு மட்டும் வழி பண்ணுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது வின் பண்றதுதான். என்னோட லைஃப் முழுக்க பந்தயம் கட்டி போய் சொல்லி நிறையவே லாண்ட் இருக்கிறேன். சோ ஒரு ஃப்ராட் நினைச்சா என்ன பண்ண முடியும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிருப்பான் யாரும். சரி இப்ப இவனோட ஃபேஸ் அப்டேட் பண்ணியாச்சு, இன்னும் இவனுக்கு நேம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபூஜிமாக்கிய பார்க்க, ஃபூஜிமாக்கி நாம்புவை பார்க்க, நாம்பு வந்துட்டு ஜங்டாக பார்த்துட்டு டேய் உன்னோட பேர் தான்டா நீயே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜங்டாக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எனக்கு வந்துட்டு ஜோ அப்படின்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்றேன். ஜோ இந்த பேர் கேட்கவே நல்லா இருக்குது, ரிங்குக்குள்ள உனக்கு ஒரு நல்ல பேராவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. சரி அப்படின்னா ஜோ அப்படின்ற பேரே பிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஜங்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறது இல்ல, ஜோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட போறோம். ஜோவுமே வந்துட்டு மெகலோனியாக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ரெடியா நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கு அடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல தான் மெகலோனியாக்குள்ள நம்ம ஜோ என்டர் ஆவானா, டாப் 4 போவானா இல்லையன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதனால நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.